நல்லிமா பூரணைத்துவம் எல்லாம் இருக்கே உடையன. அன்பிற்கினியவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெற்றியின் தருவோம். இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், ஒருவரும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். தோல்வியை யாரும் விரும்புவது கிடையாது. ஒரு வியாபாரி வியாபாரத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு விளையாட்டு வீரன் விளையாட்டிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒரு அரசியல்வாதி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார். அதுபோல ஒரு மாணவன் பரீட்சையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார். இப்படியாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மனிதரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்றால், அந்த காரியத்திலே வெற்றி பெறுவதற்குண்டான திறவுகோல் எது, முக்கியம் வெற்றி பெறுவதற்கு தேவையானது எது என்று அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விடுகின்றார்கள். அதை அறிந்து செயல்படாதவர்கள் தோல்வியை தழுவுகின்றார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் கீ டு சக்சஸ், வெற்றி பெறுவதற்கு உண்டான திறவுகோல் இருக்கின்றது. அந்த நுணுக்கத்தை, அந்த திறவுகோல் என்ன என்பதை நாம் அறிந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அந்த காரியத்திலே வெற்றி பெற முடியும். அதனுடைய அடிப்படையிலே நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற வேண்டும். நாளை மறுஉலகத்திலே சோனத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வெற்றியை பெற வேண்டும். நமக்கு இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் என்பது சொற்ப காலங்கள் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலும் நமக்கு நல்லது இருக்க வேண்டும், நல்லது கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும். அதுபோல நாம் மறுஉலகத்திலே மறைந்த பிறகு உண்டான அந்த நீண்ட நெடிய வாழ்க்கையிலே சுவனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த ஈருலக வெற்றியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி செயல்பட வேண்டும்? ஈருலக வெற்றியினுடைய திறவுகோல் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஈருலக வெற்றியினுடைய திறவுகோள்களை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றார். ஈருலக வெற்றிக்குண்டான திறவுகோலிலே முதல் திறவுகோல் எது என்று சொன்னால் தொழுகை. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறார், பல அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள் என்றால், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி எதிரே இருக்கின்றது. வெற்றிக்குரிய முதல் கீ எதுவென்று சொன்னால், திறவுகோல் எதுவென்று சொன்னால் தொழுகை. சிறிது நேரத்திற்கு முன்பு வாங்கோ ஒளியை நாம் கேட்டோம். ஹய்யான ஸ்வரான் வெற்றி, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யான ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று கூறப்பட்டது. தொழுகைக்கு உண்டான இன்னொரு பெயர் வெற்றி. அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு முசீபத்தும் நாம் செய்திருக்கக்கூடிய செயல்களின் காரணமாகத்தான் ஏற்படுகின்றது. நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே துன்பம் துயரங்கள் ஏற்படுகின்றது. அந்த துன்பங்கள் துயரங்களை போக்கக்கூடியது இது என்று சொன்னால் தொழுகைக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி நாடி தனது 2 கைகளை கழுவினார். கைகளால் செய்த பாவங்கள் அந்த கைகழுவிய நீரோடு சென்று விடுகின்றது. அதுபோல வாய் கொப்பளிக்கின்ற பொழுது வாயினால் பேசிய பாவங்கள், முகத்தை கழுவுகின்ற பொழுது, கண்ணை கழுவுகின்ற பொழுது கண்ணினால் பார்த்த தவறான பார்வையினுடைய குற்றங்கள், கைகளை கழுவுகின்ற பொழுது கைகளால் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள், காதுக்கு மசல் செய்கின்ற பொழுது காதினால் தீயவைகளை கேட்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த பாவம், தலைக்கு மசல் செய்கின்ற பொழுது நாம் தவறான வகைகளை சிந்தித்ததனுடைய பாவம், கால்களை கழுவுகின்ற பொழுது கால்களால் தவறான வகைகளை நடந்திருந்தோம் என்றால் அந்த பாவம்,
இப்படி அனைத்து பாவங்களும் அந்தந்த உறுப்புகளை கழுவுகின்ற பொழுது அந்த நீரோடு சேர்ந்து சென்று விடுகின்றது என்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தொழுகைக்கும் மற்றொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்களுக்கு அந்த தொழுகையே பரிகாரமாகிவிடுகின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்கின்றது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் தொழுகை என்பது வெற்றியினுடைய முதல் தருவலாக இருக்கின்றது. இரண்டாவதாக இறைவனுடைய நினைப்பு. இறை நினைப்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதன் வெற்றியை இலகுவான முறையிலே பெற்றுக் கொள்வார். அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், வதுகுருல்லாஹ் கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அதிகம் அதிகம் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். திக்ர் செய்ய அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி கிடைக்கும். வெற்றிக்குரிய திறவுகோலிலே ஒன்று அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்வார். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், மன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஅீஷத்தன் லன்கா. யார் என்னுடைய ஞாபகத்தை புறக்கணிக்கின்றாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய திக்ர் நம்மளுடைய திகனிலே இருக்கின்ற பொழுதுதான் நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் நம்முடைய உள்ளத்திலே இல்லை என்றால் நமது வாழ்க்கை என்பது நெருக்கடியானதாக மாறிவிடும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றார். ஆக இரண்டாவது திறவுகோல், வெற்றியினுடைய திறவுகோல் என்னவென்றால் திக்ராக இருக்கின்றது. அடுத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நம்மளுடைய பாவங்களுக்கு நாமெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் ஒருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாஇன அத்தவ்வாபூன், அந்த பாவம் செய்யக்கூடியவர்களே சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய செயல்கள் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அனைத்தும் பதியப்படுகின்றது. நாம் பாவம் செய்தோம் என்றால் ஒரு மலக்கு நம்முடைய பாவத்தினுடைய ஏட்டிலே இந்த பாவத்தை செய்துவிட்டதாக எழுதுகின்றார். அந்த பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்பதும் எழுதப்படுகின்றது. ஆக ஒரு மனிதன் பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார் என்று சொன்னார் அந்த பாவங்கள் அழிக்கப்பட்டு விட்டுகின்றது. அந்த அப்படி அழிக்கப்படுகின்ற பொழுது நம்மளுடைய கணக்கிலே நன்மைகள் தான் இருக்கும். அப்படி நன்மைகள் அதிகமாக தீமைகள் குறைகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். ஏன் தௌபா செய்யணும் தெரியுமா? லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம், மறுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு கரும் புள்ளி விழுகின்றது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது ஒரு கருப்பு டாட் ஒன்று அவருடைய உள்ளத்திலே இதயத்திலே இடம்பெறுகின்றது. அவன் தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த புள்ளி அழிந்து விடுகின்றது. தௌபா செய்யாமல் மேலும் மேலும் குற்றத்தை செய்து கொண்டே இருந்தால் புள்ளிகள் அதிகமாகி கடைசியில் என்ன ஆகிவிடுகின்றது? அவனுடைய உள்ளத்தை அந்த உள்ளம் துருப்பிடித்து விடுகின்றது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகிறான், கல்லா அப்படி அல்ல, பல் ரானா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நாம் இவ்வுலகத்திலும் மறுலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றிக்குரிய மூன்றாவது திறவுகோல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல். பாவ மன்னிப்பு தேட நம்மளுடைய உள்ளத்திலே பாவம் என்பது இல்லாமல் ஆகிவிடும். நன்மையில் மட்டுமே நிலைத்திருக்கும். அப்படி நன்மையில் மட்டுமே நிலைத்திருக்கின்ற பொழுது ஈருலக வாழ்வும் வெற்றியானதாக ஆகிவிடும். அடுத்து நான்காவது உலகத்திலும் மறுலகத்திலும்
வெற்றி பெறுவதற்குண்டான 4வது திறவுகோல் என்னவென்றால் நன்மையை ஏவி தீமையை தடுத்தார். மனிதர்களிலே நல்லவர்களும் இருக்கின்றார்கள், தீயவர்களும் இருக்கின்றார்கள். சிலர்கள் நல்லது செய்து கொண்டிருப்பார்கள், சிலர் தீயதை செய்து கொண்டிருப்பார்கள். நல்லது செய்யக்கூடியவர் நாம் தான் நல்லவர்களாக இருக்கின்றோமே என்று சும்மா இருந்து விடக்கூடாது. மாறாக தீயவர்கள் தீமை செய்கின்ற பொழுது அந்த தீயதை விட்டும் தீமையை செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கின்ற பொழுது அதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்குரிய சாவியாக திறவுகோலாக ஆகின்றது. ஆல இம்ரானிலே 104வது வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறார், உங்களில் ஒரு சமுதாயம் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருப்பதற்காக வேண்டி இருந்து கொண்டே இருக்கட்டும். பிறருக்கு நன்மையை நாம் ஏவ வேண்டும், பிறர் தீமை செய்தால் அவை தடுக்க வேண்டும். நன்மை மட்டும் ஏறிக்கொண்டே இருந்தாலும் போதாது, தீமையை தடுத்து கொண்டே இருந்தாலும் மட்டும் போதாது. நன்மையை ஏவவும் வேண்டும், தீமையை தடுக்கவும் வேண்டும். அப்படி நன்மையை ஏவி தீயதை தடுக்கின்ற பொழுது அதுதான் நமது வெற்றியினுடைய திறவுகோலாக ஆகின்றது. உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றார். அதுபோல 5வது திறவுகோல், இவருடைய வெற்றியினுடைய 5வது திறவுகோல் என்னவென்றால், எவருடைய நன்மை கணம் அதிகரித்து விட்டதோ அவர். நான் ஏற்கனவே சொல்லி காண்பித்தேன், நாம் செய்யக்கூடிய செயல்கள் அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அனைத்தும் பதியப்படுகின்றது. நாளை மறுநாட்டிலே அவருடைய ஏட்டை அந்த மனிதனிடத்திலே காண்பிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவான மாலை ஹாதல் கிதாப், ஏட்டிற்கு என்ன வந்து விட்டது, லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தம் இல்லா அஹ்சாஹா, நான் செய்திருக்கக்கூடிய சிறியது பெரியது அனைத்தும், சிறிய பாவம் பெரிய பாவம், சிறிய நன்மை பெரிய நன்மை அனைத்தும் பதியப்பட்டிருக்கின்றது என்பதாக கூறுவான. நம்மளுடைய அந்த பதிவு செய்யப்படும் பதிவேட்டிலே நன்மை தட்டு கனமாக இருந்தது என்று சொன்னால், தீமை தட்டு குறைவானதாக இருந்தது என்று சொன்னால், நம்முடைய ஈருலகத்திலும் ஈருலக வாழ்க்கையும் வெற்றியானதாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு வெற்றியானதாக இருக்கும். நாம் எடுத்ததெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். எப்பொழுது நம்முடைய நன்மை தட்டு கனமானதாக இருக்கும். நம்முடைய நன்மை தட்டை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம அதிகமாக நன்மை தான் செய்கிறோம், தீமை அதிகமாக செய்யலாம் அப்படின்ட்டு. நாம் நமது நன்மை தட்டை கனமானதாகவும் தீமை தட்டு குறைந்ததாகவும் நாம் எப்பொழுதும் ஆக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பார்த்து கொள்கின்ற பொழுது நம்மளுடைய இந்த உலக வாழ்வு நன்றாக இருக்கும். புறாத்தலை நான் நிம்மதியாக சுபிட்சமாக வாழலாம். அதுபோல மறுஉலகத்திலே நாம் சுவன வாழ்க்கை பெறலாம். அதனால் நம்முடைய நன்மை தட்டை கனமானதாக ஆக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சூரா அஅராஃபிலே 8வது வசனத்திலே கூறுகிறான். வல் வஸ்னு யௌமைதின் ஹக், அன்றைய நாளிலே நன்மைகளை எடை போடுவது என்பது நிச்சயமாக நிகழும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவர்களுடைய நன்மை தட்டு கனமானதாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற்றவர்கள். நன்மை தட்டு கனமானதாக இருந்தது என்று சொன்னால் அவர்கள் மறுஉலகத்திலே சுவனத்துக்கு செல்வார்கள். அதுபோல இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நன்மை தட்டை கனமாகவே வைத்திருக்கக்கூடியவருடைய வாழ்வு நல்லதாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்து, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டும். நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், இஸ்லாத்தை ஏற்று இருக்கின்றோம். முஸ்லிம் என்று சொன்னால் யார்? கட்டுப்படக்கூடியவர் என்பதாக பொருள். அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வசனங்களை நான் செயல்படுத்துவேன், தூதருடைய பொன்மொழிகளை நான் செயல்படுத்துவேன், நான் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவேன் என்றுதான் நாம் முஸ்லிமாக ஆகியிருக்கின்றோம். நாம் முஸ்லிம்களாக வாழுகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவராக நடந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமானதாக வெற்றியானதாக இருக்கும் என்பதை
சூரா 151 வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறார், முஃமின்கள் யாரென்றால் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கூறுவார்கள், எப்போது சமயனா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், வார்த்தைனா நாங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டோம் என்றும் செவியேற்றோம், சமயனா வார்த்தாங்கன்னா நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கட்டுப்பட்டோம் என்பதாக கூறுவார்கள். இப்படி கூறக்கூடியவர்கள் தான் வெற்றியினுடைய சாதியை பெற்றுக் கொண்டவர்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இப்ப வெற்றிக்குண்டான தாரக மந்திரத்திலே 6வது அல்லாஹ்வுடைய தூதரும் உலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடக்க வேண்டும். ஏனென்றால் இது வெற்றியினுடைய திறவுகோல்களில் ஒன்றாக இருக்கின்றது. அடுத்த அனுபவம், இவ்வுலகத்திலே நாம் பொருளாதாரத்தை தேடுகின்றோம். அந்த பொருளாதாரம் குறைவாக கொடுக்கப்பட்டவரும் இருக்கின்றார்கள், நிறைவானதாக கொடுக்கப்பட்டவரும் இருக்கின்றார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவானதாக இருந்தாலும் சரி, அதில் கஞ்சத்தனம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும். கோடி கோடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கைவசம் வைத்திருப்பதற்கு தகுந்தாற்போல் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும். லட்ச லட்சமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவருடைய கைவசம் இருப்பதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் செலவு செய்ய வேண்டும். ஆயிரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த செலவு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சூரா தகாபுரிலே 16வது வசனத்திலே கூறுகிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். உங்களால் முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை செய்யப்படுங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள். இன்னும் உங்களுக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடியவர்களிலே நல்லவைகளை செலவு செய்யுங்கள். ஏனென்றால் யார் கருவித்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டாரோ அவன் தான் வெற்றியாளர்கள். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள். நாம் நினைக்கின்றோம் செலவு செய்வதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் குறைகின்றது என்று. நிச்சயமாக அல்ல. வட்டியை அல்லாஹ் அழைக்கின்றான், சதகாவை அல்லாஹ் அதன் மூலமாக அபிவிருத்தி செய்கின்றான். நாம் பிறருக்கு கொடுப்பதன் மூலமாக நாம் ஏதோ ஒரு வகையிலே நாம் அதை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ஆக வெற்றியினுடைய 7வது திறவுகோல் என்னவென்றால், நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகம் செலவு செய்ய வேண்டும். அதிகம் செலவு செய்ய நமக்கு வெற்றியினுடைய அந்த தாற்பயம் நமக்கு விளங்கி நாம் வெற்றி பெற்றவர்களாக இவ்வுலகத்திலே வாழ்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட வெற்றியினுடைய திறவுகோல்கள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து அதை தெரிந்து கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தணும் என்றால் இந்த உலக வாழ்வு நமக்கு சுபிட்சமானதாக இருக்கும். மறுஉலகத்திலே சுவனம் செல்லக்கூடியவர்களாக ஆவோம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது என்பதை ஒரு செய்தியாக உங்களுக்கு மத்தியிலே தெரிவித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா கான. அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் சிறுவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், என்ன நிறமுடையவர்களாக இருக்கட்டும், அனைவரும் வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். இவ்வுலகத்திலும் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இவ்வுலகத்திலும் வெற்றி எதன் மூலமாக கிடைக்கும், மறுஉலகத்திலும் வெற்றி எதன் மூலமாக கிடைக்கும், அந்த ஈருலக வெற்றியினுடைய திறவுகோல்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார்.
அப்படிப்பட்ட அந்த வெற்றியினுடைய திறவுகோல்களை பற்றி இந்த ஜும்மாவிலே நாம் பார்த்து வருகின்றோம். வெற்றியினுடைய திறவுகோல்களில் 7வது என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். மனிதனுடைய உள்ளம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் மனிதனுடைய உள்ளம் சரியாக இருந்தால் தான் உடல் சரியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னஃபில் ஜஸதி முதுஅத்தன், நிச்சயமாக மனிதனுடைய உடலிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது. அது சரியாக இருந்தால் உடல் முழுவதும் சரியாக இருக்கும். அது சரியில்லை என்றால் உடல் முழுவதும் சரி இருக்காது. அதுதான் உள்ளம் என்றார்கள். அந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். தவறான சிந்தனைகள், அழுக்கான கரடமுரடான எண்ணங்களை விட்டு, பொறாமை, பெருமை, தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம் இது போன்ற துர்ச்சிந்தனைகள், இவைகளை விட்டு நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டோம் என்றால் நமக்கு ஈருலகத்திலும் வெற்றி என்பது கிடைக்கும். அப்படி பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் முனைய வேண்டும். அந்த பரிசுத்தம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதை சூரா அஹ்லாமினுடைய 14வது வசனத்திலும் சூரா ஷம்ஸினுடைய 9வது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகிறான், கத் அஃபலஹ மன் தஸக்கா, யார் தன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி விட்டார். கத் அஃபலஹ மன் ஸக்காஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறார். உள்ளத்தை நாம் நற்சிந்தனைகள் மூலமாக நிரப்ப வேண்டும். அதுபோல இறைச்சமுடையவர் வெற்றி பெறுகின்றார், வெற்றி பெற்று விட்டார். இறைச்சம் என்றால் என்ன? தக்வா, அரபியிலே அதற்கு கூறப்படும். ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். வெற்றி பெறுவதனுடைய 9வது சாவி எதுவென்றால் இறைச்சமாக இருக்கின்றது. இறைச்சத்தை எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா பிடிக்காததா என்று சிந்தித்து அதனுடைய அடிப்படையில் செயல்பட்டோம் என்றால் ஈருலக வெற்றியும் நமக்கு கிடைக்கின்றது. அதுபோல மது அருந்தாதவர் இவ்வுலகத்திலும் மறுலகத்திலும் வெற்றி பெற்றவராவார். அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நிச்சயமாக மது, சூது இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய செயல்களில் உண்டான நஜீஸாக இருக்கின்றது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், அதை தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். மது என்று சொன்னால் என்ன? மது என்கின்ற மா என்பதற்கு என்ன அர்த்தம்? முதலிலே மகிழ்ச்சி, அருந்துபவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, அதனால் ம. தூ என்றால் என்ன அர்த்தம்? இறுதியிலே துன்பம், அதுதான் தூ. ஆரம்பத்திலே மகிழ்ச்சி, இறுதியிலே தூ, இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் மது. இன்பத்தினுடைய மகிழ்ச்சியினுடைய முதல் எழுத்து ம, துன்பத்தினுடைய இறுதி முதல் எழுத்து தூ, இந்த இரண்டையும் சேர்த்து வருகின்றதுதான் இந்த மது. மதுவை ஒரு மனிதன் தொட்டு விட்டான் என்றால், அதற்காக தௌபா செய்யவில்லை என்றால் மறுலகத்தில் சூனத்தினுடைய மது அவனுக்கு தடை செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இப்படியா பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியிலே ஈருலக வெற்றியினுடைய 11 சாவிகளை சொல்லி காண்பித்திருக்கின்றேன். இந்த திறவுகள் அனைத்தும் முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையிலே இதை செயல்படுத்தி என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்வும் சிறப்பானதாக, சுபிட்சமானதாக, சுலபமானதாக இருக்கும். நாளை மறுஉலகத்திலே நீங்கள் சுவனம் செல்லலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஈருலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹுல் அமானா அல்ஹம்துலில்லாஹ்.